இதில் நிஃப்டி ரிப்போர்ட் கார்டு 1st October க்ளோசிங்கும் சார்ட் எப்படி போச்சுன்றதையும் பார்க்கலாம். ஓகே, சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷன். த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆங்கர் கம்ஸ் ஃப்ரம் சம்மோன் வித் அ குட் ஹார்ட். தே ஹோல்ட் இட் இன், தே ஸ்டே காம், தே ஃபர்கிவ் அன்டில் ஒன் டே தே கான்ட் எனிமோர். ப்ளீஸ் டோன்ட் புஷ் அ குட் பர்சன் டூ ஃபார். ஆக்சுவலாக இப்போது ஒரு நல்ல அதாவது ஒருத்தர் கோவமே பட மாட்டுறாங்க, ஒருத்தர் அமைதியாகவே இருக்காங்க அப்படின்றதுனால அவங்க தீர்க்கதரிசி அப்படின்ற மாதிரி சொல்லிட முடியாது. அவங்களுக்கும் கண்டிப்பாக கோபம் வரும். ஆனால் அந்த கோபம் அந்த ஒரு மாதிரி அமைதியாக எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு பொறுமையாக இருக்கிறவங்க கோவப்பட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். அதோட விளைவுகளும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போது அப்பா அம்மா பார்த்திங்கன்னா பசங்க பண்ணுற தப்பெல்லாம் மன்னிச்சுட்டு பொறுமையாக இருப்பாங்க. பட் பசங்க இப்படி தான் இவங்க இருப்பாங்க போலன்னு சொல்லி திரும்பி திரும்பி அதை பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா, அவங்க இன்கேஸ் ஒரு நாள் கோவப்பட்டாங்கன்னா அதோட விளைவுகள் ரொம்ப பெரிய பாதிப்பு வரும். பசங்களுக்கே அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இது எல்லா இடத்துலையும் அப்படி தான், ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலேயும் அப்படி தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லையும் அப்படி தான். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் யாராவது ஒருத்தர் மட்டும் காமாக இருந்துக்கிட்டு அப்படியே ஹேண்டில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபர்கிவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்கள அதே மாதிரி அவங்க எழுச்சவாயின்னு நினச்சிட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, அதே தப்பை பண்ணிங்கன்னா, ஒரு நாள் வெடிக்கும் போது அது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். நார்மலாக ஹேண்டில் பண்ணுறவங்கள விட அது ரொம்ப மோசமாக இருக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய அது ஷாக்கை கொடுக்கும். இது எல்லாத்துலேயும் ஆஃபீஸில் வரும், ஒர்க் பண்ணுற இடத்துல வரும், எல்லா இடத்துலையும் இது வரும். ஸோ இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நல்லவரின் கோபம் என்பது திடீர் புயல் போல் இருக்கும். அது அடிக்கடி வராது. ஆனால் ஒரு முறை வந்துவிட்டால் அதன் தாக்கம் மிகவும் பெரிது. அதனால் நல்லவர்களை மதித்து நடத்துங்கள். அவர்கள் பொறுமையை சோதிக்காதீர்கள். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, டெக்னிக்கல்ஸ் படி டெய்லி RSI 47.26 இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பேசணும். 30 கீழேயும் போகாது, 70க்கு மேலேயும் போகாது. அதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த சைட்வேஸ் மூவ் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும்ன்றது. பட் ஸ்டில் ஆக்சுவலாக மார்க்கெட் ஏறினா கூட இன்னும் மூவிங் 10, 20, 50க்கு மேலே இன்னும் மார்க்கெட் போகலை. 50யை டச் பண்ணுற மாதிரி போச்சு. ஆனால் இன்னும் அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. 200 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. வால்யூம் படி FIS 1605 crores செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் DIS 2916 crores பை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அண்ட் F&O ஓப்பன் பொசிஷன் ஃபென்டாஸ்டிக். பப்ளிக் ஒரு 1,75,000 கான்ட்ராக்டு சரண்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ October 10க்குள்ளே பப்ளிக் ஃபுல்லாக சரண்டர் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. மார்க்கெட்டு அதுக்கப்புறம் நல்லா மேலே போகிறதுக்கு ஒரு சூழ்நிலை க்ரியேட் ஆகும். ப்ரொவைடட் பப்ளிக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்க பை பொசிஷன்லாம் கொடுத்துட்டு செல்லுக்கு மாறினாங்கன்னா. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக FIS கண்டினியூஸாக நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப ஹியூஜ் குவான்டிட்டி அவங்க செல்லுலேயே தான் இருக்காங்க. அதுக்கு அவங்களும் கவர் பண்ணணும். பிகாஸ் ப்ரோ இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிஸ்ட். ப்ரோ ஜஸ்ட் அன்னைக்கு டேக்கு எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு காசை பண்ணிவிட்டு டெய்லி பேசிஸில் காசை பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் பப்ளிக் தான் இப்போ அந்த FIS கிட்ட ஃபுல்லாக மாட்டிகிட்டு இருக்காங்க. பட் FIS எப்படியும் ஒரு ஸ்டேஜில் ஏதாவது ஒன்று நடக்கும், அப்போது மாறி தான் ஆகணும். இப்போ வெறும் ஒரு 37,000 கான்ட்ராக்ட் தான் மாறி இருக்கிறாங்க. பார்க்கலாம் மூவிங் ஃபர்தர் October 10க்கு அப்புறம் இப்படியே கண்டினியூ ஆகுதா, இல்லை இதில் ஏதாவது சேஞ்சஸ் வருதான்றத. ஓகே, இந்தியா விக்ஸ் 10.29. இந்தியா விக்ஸ் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. ஸோ எனிவே எல்லாமே ஒரு அடித்தளம் போட்டுன்னு இருக்க மாதிரி இருக்குது. அந்த October 10க்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றத. வேல்யூவேஷன் நிஃப்டி PE 21.96 இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் எஸ்டர்டே குட் மூவ். நிஃப்டி ஷோஸ் த ஸ்ட்ரென்த் ஆன் 10th டே. க்ளோசிங் பேசிஸில் பார்த்தீங்கன்னா 9th டே. ரெட் கேண்டில் வைஸ் பார்த்தீங்கன்னா 10th டேயில் நிஃப்டி ஒரு அருமையான மூவ் கொடுத்துச்சு. அது அந்த 15 மினிட்ஸ்லேயே நமக்கு பேட்டர்ன் கரெக்டாக அதை காமிச்சது, நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அந்த மூவை. RBI ரேட் எதுவும் சேஞ்ச் பண்ணலை, அப்படியே அன்சேஞ்சுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு பெரிய இதுவாக இல்லை, நான் ஈவெண்ட்டாக தான் இருக்குது. ஓகே, 13th October இன்ட்ராடே பேட்டர்ன் ட்ரெயினிங் இருக்குது. ஸோ ஒரு 6 பேட்டர்ன் தான் 365 days எத்தனை நாள் ட்ரேட் ஆனாலும் அதே தான் திரும்பி திரும்பி வரும். ஸோ அந்த பேட்டர்னை நீங்கள் ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு மேக் மணி. ஸோ இப்போது மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே நடந்ததும் இதுதான் ட்ரெண்டி டே தான். ஸோ அந்த ட்ரெண்டி டே எல்லாம் கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டோன்னா we can able to make a pretty decent money. ஸோ இது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் அதை பார்க்கும்போது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் சார்ட்டு. நான் சொல்கிறது பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறவங்களுக்கு அது மாதிரி இருந்தது. பட் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு தெளிவான ஒரு மைண்டு இருந்தது. ஓகே,
கொஞ்ச நேரத்துலேயே அவங்களால டிசைட் பண்ணிட முடியும் எந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது. ஸோ தட் அப்போது இன்கேஸ் ரேஞ்ச் பவுண்டுன்னு தெரிஞ்சுது, இல்லை ஒரு சைட்வேஸ் டேன்னு தெரிஞ்சதுன்னா ட்ரெண்டிங் டேக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாமல் சைட்வேஸுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பட் என்ன இருந்தாலும் இந்த நார்மல் டே எக்ஸ்பான்ஷனில் நிறைய கேஷ் பண்ணலாம். அதுதான் ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி இருக்கும். ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க 13th அக்டோபர் ட்ரைனிங் இருக்குது. 1 month கோர்ஸ் இது. ஆல்மோஸ்ட் ஒரு 6 செஷன் வரும். அப்படியே ப்ராக்டிக்கலாக லைவ் மார்க்கெட்லேயும் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றதையும் நம்ம இதை பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்தியா விக்ஸ் ஸ்ட்ராட்டஜி வரும், அதை பார்த்துட்டு தென் யூ கேன் ஜாயின் ஆன் 13th அக்டோபர். இந்தியா விக்ஸில் வெரி சூன் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கோயிங் டு கம், வெரி வெரி நியர். ஓகே, ஆஸ்ட்ரோஹெட்ஜ் 3 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ப்ராபபிள் காசஸ் கொடுப்போம். ப்ராபபிள் காசஸ் கொடுத்தோடனே நீங்கள் ரெமெடிஸை பண்ணுவீங்க. ரெமெடிஸும் டெம்பிள் டு விசிட்டும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சார்ட்டை பார்க்கலாம். திஸ் இஸ் ஆக்சுவலி டெய்லி சார்ட்டு. ஃபஸ்ட்டு அக்டோபர் மந்த் எப்படி இருக்குது என்னன்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இதே லெவல் தான், இந்த இடத்துல தான் மார்க்கெட் போயிட்டு திரும்பி வருது. ஓகே, இப்போ நம்ம என்னென்னா 25,345 ஹையர் சைடில் வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் லோவர் சைடில் 24,380. ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட்ஸு. ஓகே, இந்த அக்டோபரை இந்த 2 பாயிண்ட்டை வச்சுக்கலாம். இந்த 2 பாயிண்ட்குள்ளே we can actually இன்ட்ராடே தான் நிறையா ட்ரேட்ஸ் எடுக்கலாம், அது ஓகே. பட் 25,450, ஸோ இந்த இடத்துக்கு மேலே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா தென் மார்க்கெட் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 24,250, இது எப்படி இந்த ஹை எடுத்தோமோ அதேமாதிரி இந்த இடத்துல இந்த ஹையை எடுத்திருக்கோம். இதுக்கு கீழே போச்சுன்னா தான் நம்ம ரொம்ப நாள் இன்கேஸ் இது நடந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறது. இதுக்கு கீழே போனால் தான் வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து 24,250 பிரேக் ஆகட்டும். பிரேக் ஆகிறதுக்கு பத்தாது, க்ளோஸ் ஆகணும். 24,250க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா தான் நம்ம அடுத்த லெவல் எங்கே அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்த லெவல் வர ஒன்றும் கிடையாது. 24,872 நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம் அது. ஸோ இந்த ஹை ஆக்சுவலாக 24,869 60 24,817 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் அடுத்த இது. பட் இப்போதைக்கு நம்ம ஹோல் மந்த் அக்டோபர் ஃபஸ்ட்டு வந்து 25,345 ஃபஸ்ட்டு போகுதா, இல்லை 24,380 ஃபஸ்ட்டு போகுதா அப்படின்றது நம்ம தெரிஞ்சிடும். 10th அன்றைக்கே நமக்கு இதுக்கு அருமையான ஒரு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி நகர போகிறோம் அப்படின்றத, பொசிஷனலாக எந்த மாதிரி போக போகிறோன்றதை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நோ அக்டோபர் 25,345 அண்ட் 24,380. 25,345 is the resistance and 24,380 is the support. ஓகே, இப்போது 25,450க்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா தென் ஓகே, அப்போது புது ரெசிஸ்டன்ஸுக்கு போகிறதுக்கு மார்க்கெட் தயாராகிடுச்சின்னு அர்த்தம். 24,250க்கு கீழே இன்கேஸ் க்ளோஸ் வச்சுதுன்னா தென் கீழே போகிறதுக்கு புது இடத்துக்கு சப்போர்ட்டை உடைக்க போகுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அக்டோபர் மந்த் இந்த 2 நம்பரை வாட்ச் பண்ண வேண்டிய இடம். 25,345 in higher side, 24,380 in the lower side. This is for October. And இப்போ போயிட்டு இருக்கிறது பொசிஷனலி இதை நம்ம ஏற்கனவே காமிச்சோம். இன்னொரு முறை ஜஸ்ட்டு இது பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து மார்க்கெட்டு இது வரைக்கும் கீழே வந்ததுக்கப்புறம் எக்ஸாக்டாக 78.6% இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஓகே, டன். இப்போது அடுத்து என்ன நடந்திருக்குன்னா சேம் தான், இதே இங்கேருந்து இது வரைக்கும் மேலே ஏறினது. இப்போது இதை தான் நான் ஒரு 2 நாள் முன்னாடி பேசியிருப்பேன். 78.6 இடத்துல மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட்டு போனால் தான் அடுத்த இது, இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கும், ஒரு புல் பேக் இருக்கும்னு தான் பேசணும். ஓகே, புல் பேக் இருக்கும். அக்டோபர் 10க்குள்ளே ஒரு ஸ்விங் லோ வந்ததுன்னா நம்ம இந்த இயருக்கு மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பேசியிருந்தோம். ஸோ இந்த புல் பேக்கு இப்போ இந்த புல் பேக் வந்திருக்கு. ஓகே, 78.6 ஃபெமினோ கீழே தான் புல் பேக் வந்திருக்கு. ஓகே, இந்த புல் பேக் எவ்வளோ தூரம் வரலாம் அப்படின்னா இப்போ கடைசியாக போட்டிருக்க ஐயையும் லோவையும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகே, இதில் 50% பாருங்கள், 25-20ன்னு இருக்குது. ஓகே, 50% வந்து 25-20. ஸோ இந்த 50%ல் என்ன ஆகுது அப்படின்றத ரொம்ப க்ரூஷியலாக நம்ம பார்க்கணும். இந்த 25-20 அது ரவுண்ட் நம்பர் 25,000. ஓகே, அது பக்கத்தில் என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கணும். இல்லை அதுக்கு மேலே இந்த இடம் 61%லாம் போச்சுன்னா 25,119லாம் போச்சு அப்படின்னா அந்த இடத்துலலாம் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிலே இருக்கக்கூடாது. அங்கெல்லாம் போயிட்டு அப்படியே ரிஜெக்ட் ஆகி ஓடி வரணும்.
அந்த மாதிரி கேண்டிலாக தான் இருக்கணும். இன்கேஸ் 61.8 சைடு போகுது அப்படின்னா. ஸோ இதுதான் நம்ம இப்போதைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய இடம். ஃபஸ்ட்டு புல் பேக் எவ்வளோ போகுதுன்றதை பார்க்கலாம். புல் பேக் என்ன ஒரு 1 or 2 டேஸ் தானே. இப்போ ஒரு நாள் முடிஞ்சிச்சு, இன்னும் 2-3 டேஸ்க்குள்ளே என்ன புல் பேக் ஆகுது. 2 டேஸ் தான், 3 டேஸ் கூட கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். ஸோ இந்த புல் பேக்கு இதுதான் 50% தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 25-20 பட் ரவுண்ட் நம்பர் 25,000 அந்த ரேஞ்ச் வச்சுக்கலாம். இன்கேஸ் 61.8% 25,119 அந்த ரேஞ்ச் வந்ததுன்னா அங்கே ரிஜெக்ட் ஆகணும். அங்கே வேகமான கேண்டில் இருக்கக்கூடாது. எனிவே 1 or 2 டேஸ் டெய்லி நம்ம பார்க்குறோம் மார்க்கெட் எப்படி போகுது, எது வரைக்கும் அது புல் பேக் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஓகே, திஸ் இஸ் ஆக்சுவலி பொசிஷனல். அண்ட் இன்ட்ராடேக்கு அந்த 15 மினிட்ஸு இந்த சார்ட்டு எல்லாரும் கரெக்டாக பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் 2 நாளாக இதை காமிச்சிட்டு இருக்கேன். பட் என்ன வருதோ அதை நான் காமிக்கிறேன். என்ன பேட்டர்ன் வந்தாலும் காமிக்கிறேன். யூ பேட்டர்ன் வந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்தாலும் சரி, எந்த பேட்டர்ன் வருதோ அதை காமிச்சிட்டு இருக்கேன். இதை நான் சொல்லியிருப்பேன் கண்டினியூஸாக. மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. ஒன்ஸ் இந்த இடத்த பிரேக் ஆகி ஒரு நல்ல கேண்டில் பிரேக் ஆகி திரும்பி ரீட்ரேஸ்மெண்ட் நடந்ததுன்னா தென் இட் வில் கோ இந்த ஹை வரைக்கும் போகும் அப்படின்றது தான் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்த ஹை வரைக்குமே 150 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். ஸோ நானும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு ப்ரெட்டி டீசெண்ட் ப்ராஃபிட்டை இந்த இடத்துல எடுத்தோம். ஸோ இதான் நம்ம யூடியூப்பில் இதை ஃப்ரீயாகவே தான் சொல்லிட்டு இருந்தோம். இந்த இடத்துக்கு போச்சுன்னா இது வரைக்கும் வரும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். அது எக்ஸாக்டாக அக்டோபர் 1 அன்னைக்கு இது வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ மேலே போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போதைக்கு இந்த பேட்டர்ன் உடச்சி மேலே போயிடுச்சு. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பேட்டர்னில் ஃபஸ்ட்டு இது ஒரு எங்கே சப்போர்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இதுதான் எக்ஸாக்டாக நடந்திருக்கு. இதுதான் ஃபுல் பேட்டர்னு. ஓகே, ஃபுல் பேட்டர்னை ஃபெபனோக்கியை போட்டால் 61.2% நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 24,720-10 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகே, ஸோ 24,710 இதை எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஓகே, இப்போ இந்த இடத்துல க்ரீனை போட்டுக்குவோம், சப்போர்ட்டுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 24,710. ஓகே, ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இது நமக்கு ஃபெபனோக்கி இதுக்கு மேலே தேவையில்லை. ஓகே, இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வீக்குக்கு சப்போர்ட்டு 24,710. ஓகே, இந்த சப்போர்ட் இன்கேஸ் இதை வந்து சஸ்டெயின் ஆகலாம். இங்கேருந்து வரலாம், கொஞ்சம் சின்ன கீழே போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் இந்த இது வந்து இதுதான் எக்ஸாக்ட் நமக்கு பாயிண்ட்டு. ஸோ இந்த 595 இந்த இடத்துல ஒரு ரெட்டை போட்டுக்கலாம். ஓகே, 24,595. ஓகே, இதுதான் இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் தி சப்போர்ட்டு. ஸோ இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா தான் நம்ம அவ்வளோதான், இந்த வீக்கோட சப்போர்ட் எல்லாமே உடஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பட் இது க்ளோஸ் வைக்கணும் 24,595 பிகாஸ் இந்த இடத்துல இருந்து தான் இந்த பேட்டர்ன் ஸ்டார்டட். ஸோ அதனால் இந்த பேட்டர்ன்லேருந்து ஒரு 61.8% எடுத்துருக்கிறேன் சப்போர்ட்டுக்கு. ஸோ இந்த வீக்குக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீக்குன்றது தான் கம்மிங் டியூஸ்டே எக்ஸ்பைரி வரைக்கும் கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 24,710 இன்கேஸ் அந்த இடத்துல வந்ததுன்னா ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடச்சிதுன்னா வி வில் லுக் ஃபார் அ பை. ஏற்கனவே சொன்னது மந்த்லி, அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ஜஸ்ட் இந்த வீக்குக்கு டியூஸ்டே வரைக்கும் எக்ஸ்பைரி முடிகிற வரைக்கும் இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 61.8% 24,710 சப்போர்ட்டும் அந்த பேட்டர்னோட லோ 24,595 தான். அதுக்கு இந்த இடத்துல எங்கே வாங்கினாலும் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம கொடுத்துடணுன்றது தான் இதோட இது. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ரவுண்ட் நம்பர் எடுத்துக்கலாம். கிளியராக வந்து 25,000 இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரெட் கலர் கேண்டிலே இருக்கட்டும், ரெட் கலர் லைனே இருக்கட்டும். ஓகே, இந்த இடம் பர்டிகுலராக இந்த இடத்துல நம்ம 25,000 எடுத்திருக்கோம் இந்த வீக்குக்கு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த பார்ட்டை ஒரு இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு 25,090 இந்த ஹை இருக்குது. ஓகே, இந்த ஹை பார்ட்டை வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் மேபி ஃபர்தராக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 25,90 வச்சுக்கலாம் இந்த வீக்கு அப் டு டியூஸ்டே வரைக்கும். வீக்குனாலே இனிமேல் வந்து ஃபுல் நார்மல் வீக்கு கிடையாது, மண்டே டு ஃப்ரைடே கிடையாது. வீக்குனாலே நம்ம டியூஸ்டே வரைக்கும் எடுத்துக்க வேண்டியதுதான் பிகாஸ் எக்ஸ்பைரி ஹஸ் சேஞ்ச்டு.
ஸோ இந்த வீக்குக்கு இப்போதைக்கு நம்ம 25,000 ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்கோம். அண்ட் 2590க்கு மேலே போச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. பட் இது இன்ட்ராடேல போகலாம். பட் க்ளோஸ் வச்சதுனா தான் ரியலாக வந்து இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு வருது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீக்கு நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய லெவல்ஸு அப் டு டியூஸ்டே 24,710 டவுன் சைடு அண்ட் அப் சைடு 25,000. ஓகே, இந்த 25,000க்கு இன்கேஸ் அதுக்கு மேலே ஃபர்தராக ரேலி எடுக்கணும் அப்படின்னா 2590க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். அதேமாதிரி இந்த 24,710க்கு கீழே போச்சுனாலும் 24,595 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா தான் அடுத்த ரேலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலர்லி திஸ் இஸ் அப் டு டியூஸ்டே. ஓகே, இப்போ இவ்வளோ பெரிய ரேலி நடந்துருச்சு. ஃப்ரைடே எந்த மாதிரி இருக்கலாம்னா, ஃப்ரைடே மேபி இந்த ரேலிக்கு கொஞ்சம் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மூவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் இஸ் ஆக்சுவலி ப்ரெட்டி டீசென்ட் ரேலி. ஒரு 3 நாள் ரெட் கேண்டில் இந்த ஒரே ஒரு க்ரீன் கேண்டில் ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் மேபி ஃப்ரைடே வந்து கொஞ்சம் குவைட் டேவாக இருக்கலாம். ஓகே, மேபி ரேஞ்ச் பவுண்டாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் ஃப்ரைடே ஒரு மாதிரி இது திரும்ப ட்ரெண்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஐ வில் லுக் ஃபார் ஆக்சுவலி இந்த லெவல்ஸ் ஏதாவது வருதான்னு செக் பண்ணுவேன். எதுவுமே வரல, ஒரு சைட்வேஸாக ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது அப்படின்னா தென் ஒரு சின்ன சின்ன ட்ரேட்ஸ் இன்ட்ராடேல தான் வாய்ப்பு இருந்தால் பண்ணுவேன். இதுதான் என்னுடைய பிளான் ஃபார் ஃப்ரைடே. ஸோ ஹோப் ஆக்சுவலி இந்த பேட்டர்ன் நான் கொடுத்த பேட்டர்ன் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எத்தனை பேர் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் எடுத்தீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.